சக்தி தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் வந்து நீங்கள் பயன்பெற முடியும். இன்றைய தலைப்பு என்னவென்றால் சூரியனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சூரியனின் பிராப்த கர்மா சூரிய ரேகை. சூரியன் முதல்ல சூரியன்னா யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சூரியன்னா தந்தையை குறிக்கக்கூடியவர். நம்ம குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் தந்தையை குறிக்கக்கூடியவர். உலகத்துக்கு பொறுத்தவரைக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர், பவரை கொடுக்கக்கூடியவர், சக்தியை குறிக்கக்கூடியவர். அந்த சூரிய ரேகை, அந்த சூரிய மேடு எவ்வாறு ஒருவருடைய கையில் இருக்கிறது என்பதை பார்த்து அவர் வாழ்க்கையில் எந்த நிலைமைக்கு வர முடியும் என்பதை நம்ம கையை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் போர்டு வந்துடுவோம். இப்போ மோதிரங்கள் இருக்கு இல்லையா, நம்ம மோதிரம் போடுறோம். மோதிரங்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு. அதுக்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை. சூரிய மேடு நல்லா உயர்வாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் புகழடைய வேண்டும் என்று ஆசை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு திருமணத்தில் ஆசை இருக்கும், நல்லா சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க. ஜோடி இணை, அதாவது பொருத்தம் சரியில்லாம, அதாவது அவங்களுக்கு இணையான இல்லற கிளத்தி, அதாவது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஒற்றுமை குறைவாக இருக்கும். அதனால பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். வீடு அதிகமாக இருந்ததுன்னா. சூரிய ரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு கர்மா நல்லா இருக்கு, தந்தை வழியில் உங்களுக்கு நன்மை செய்திருந்தால் அந்த சூரிய ரேகை வரும். சூரிய ரேகை எந்த வயதில் எங்கிருந்து வேண்டும், சுக்கரமேட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம், சந்திரமேட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம், புத்தி ரேகையிலிருந்து ஆரம்பிக்கலாம், இறுதி ரேகையிலிருந்து ஆரம்பிக்கலாம், கையின் நடுப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். எந்த வயதில் சூரிய ரேகை ஆரம்பமோ அந்த வயதில் இருந்து அவ்வளவு உங்களுக்கு நன்மை செய்துள்ளீர்கள். நீங்களோ அல்லது உங்கள் முன்னோர்களோ நன்மை செய்திருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு அந்த கர்மா பிராப்தம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. வெற்றி அடைய பிராப்தம், வாழ்வில் உயர்வடைய பிராப்தம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுலயே சார் எனக்கு சூரிய ரேகை இருக்கு, விதி ரேகை இருக்கு, எல்லா ரேகையும் நல்லா இருக்கு சார், ஆனாலும் கஷ்டம் நிகழ்கிறது. ஒரு சில நேரங்களில் இந்த பிராப்தத்தில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிராப்த கர்மா சூரிய ரேகை நல்லா இருக்கு, விதி ரேகை நல்லா இருக்கு, இறுதி ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகையும் நல்லா இருக்கு. இருந்தாலும் கெடுதல் வருவதற்கு பிராப்தத்தின் காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த சூரிய மேட்டில் அப்படி ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார், திடீர்னு தோன்றும். அந்த கருப்பு புள்ளி ஒரு 6 மாசம் 3 மாசத்துல மறைக்கும். அந்த கருப்பு புள்ளி இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய மேட்டில் கருப்பு புள்ளி இருந்தால் புகழ் மங்கும், வெளிச்சம் தடைப்படும், உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் தடைப்படும். உங்களை யாராவது ஒருத்தர் வேண்டுமென்றே பொய் சொல்லி, நன்மை நல்லா தான் செஞ்சுட்டு இருப்பீங்க, வேண்டுமென்றே உங்களுக்கு பொறாமைப்பட்டு பொய் சொல்லி உங்களை அவமானப்படுத்துவார்கள், உங்களை அசிங்கப்படுத்துவார்கள். இந்த சூரிய மேட்டில் கருப்பு புள்ளி கண்டால் உங்களுடைய புகழ் பாதிக்கப்படும், வெற்றி பாதிக்கப்படும், செல்வம் பாதிக்கப்படும். அந்த கருப்பு புள்ளி மறையும் வரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை நம்ம உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களை கொண்டு பொய்யாக புகார் வெளியில தெரியப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த சூரிய ரேகை இருக்கு இல்லையா, சூரிய ரேகையில இப்படி ஒரு கோடு வரும், கிராசிங். அதாவது எந்த வயதில் இந்த கோடு வருதுன்னு பார்க்கணும். அந்த வயதில் உங்களுடைய பிராப்தம் என்னன்னா, அந்த வயதில் உங்களுடைய புகழ் பாதிக்கப்படும், வெற்றி பாதிக்கப்படும், தொழில் பாதிக்கப்படும். அதனால அசிங்கம் அவமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே புள்ளி வந்து மறைகிற வரைக்கும் இது இருக்கும். ஆனா இந்த கோடு புள்ளி வந்து மறைஞ்சிருச்சுன்னா அது ஓடி போயிடும், அது சரியாயிடும். ஆனா அந்த கோடு கிராசிங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த வயதில் இந்த கிராசிங் இருக்கோ அந்த வயதில் உங்களுக்கு யாராவது கெடுதல் செய்வாங்க. எச்சரிக்கையா இருந்து அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்க பார்க்கணும். இப்போ யாராவது ஒருத்தர், நீங்கள் ஒரு குரூப்பில் ஒரு இடத்துல வேலை செஞ்சு, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, ஒரு மேனேஜராக இருக்கீங்க, உங்கள் மேலே வந்து தேவையில்லாத ஒரு பழியை போடுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 55 வயசு, இப்போ இந்த இறுதி ரேகை 50, இறுதி ரேகையிலேருந்து இது வரைக்கும் வந்து வாழ்நாள் குளம், இதுக்கு குறைஞ்சது ஒரு 55 வயசு, 50 ஒரு 55 டு 60க்குள்ளார உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய வயசு ஸ்டேஜில் இருக்கும்போது யாராவது புகழை கெடுப்பார்கள். அந்த வயசில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த புத்தி ரேகைக்கும் இறுதி ரேகைக்கும் இடையில கரெக்டாக ஒரு 35 வயசு, அந்த 35 வயசுல யாராவது உங்களுடைய புகழை கெடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. செல்வம் பிரச்சனை ஆகும். அந்த மாதிரி இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த சூரிய ரேகையில் இப்படி ஒரு இன்ட்டு மார்க் வருது சார்.
இன்டோ மார்க் தவறான அமைப்பு. அதே மாதிரி விடுபட்டு இருக்கு சார். இந்த ரேகை இப்படி விடுபட்டு இருக்கு, இந்த சூரிய ரேகையில விடுபட்டு இருக்கு. அந்த விடுபட்ட வயதை பார்க்கணும், எந்த வயசுல விடுபட்டு இருக்கோ. இப்போ கீழே இந்த இடத்துல விடுபட்டு இருக்கு சார். அப்ப உங்களுக்கு நிறைய கீழே இருந்தே உங்களுக்கு ஒரு 20ல இருந்தே உங்களுக்கு நல்ல செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வரும். ஒரு 24 25 வயசு வாக்குல உங்களுக்கு புகழ் மங்கும், பிரச்சனை வருவதற்கு அந்த இடத்துல வந்து புகழ் இருக்காது, செல்வம் இருக்காது, கஷ்டமா இருப்பீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த சூரிய ரேகை இருக்கு இல்லையா, இந்த ரேகை இப்படி இல்லாம வளைஞ்சு வளைஞ்சு போயிருக்கும், இப்படி வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு நெளிஞ்சு போயிருக்கும். அப்ப வளைவு நெளிவு நெளிவு சுழிவு, அதாவது இப்ப நேர்மையா சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் சூரிய ரேகை இருக்கணும்னு இல்லை. தவறுதலாக உண்மைக்கு மாறாக எப்படி வேணாலும் பொருள் சேர்க்கலாம்னா இந்த சூரிய விரல் மோதிர விரல், அந்த மோதிர விரல் திருகி இருக்கும், கோணிக்கிட்டு இருக்கும். இந்த ரேகையும் இப்படி இருக்கும். உண்மைக்கு மாறாக நேர்மையா சம்பாதிக்காம அப்படி இப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். உங்களுக்கு இந்த ரேகையை பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நீங்க அதுக்கு பொறுப்பே இல்லை. உங்களுடைய கர்மா, உங்களுடைய பிராப்தம் அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா முடிந்த அளவு தெய்வ பக்தி, தெய்வ அனுகிரகம் இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா அதை மாற்ற முடியும். உங்களுக்கு இது மாதிரி இருந்ததுன்னா இந்த கர்மா பிராப்தத்தை மாற்ற முடியும் முயற்சி செய்தார். ஒரு சில பேருக்கு இந்த சூரிய ரேகையில நல்லா இருக்கு சார், சூரிய ரேகை நல்லா இருக்கு, இதுல வந்து நல்ல ஸ்டார் அமைப்பு இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. உங்களுக்கு மிகப்பெரும் செல்வம். ஸ்டார் வந்து எத்தனை ஸ்டார் இருந்தாலும், கீழே ஒரு ஸ்டார், நடுப்புற ஒரு ஸ்டார், மேல ஒரு ஸ்டார் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே உங்களுக்கு புகழே குறையாது. நல்லா புகழின் உச்சியில் இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனா அரசியலில் மிகப்பெரிய கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்பு. சந்திரமேட்ல இருந்து போச்சுன்னா அரசியல், மக்கள் செல்வாக்கு மூலமாக கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்புண்டு. மக்கள் செல்வாக்கு, மக்களுடைய செல்வாக்கு மூலமா பேச்சுத்துறை, எழுத்துத்துறை, இயங்குதல், சினிமா துறை, அரசியல் துறை, இந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு சந்திரமேட்ல இருந்து சூரிய ரேகை போகும். அப்போ மக்களுடைய செல்வாக்கால் அவர்கள் புகழடைவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுல ஸ்டார் புரியுதுன்னா மிகப்பெரும் உலக அளவுல பிரகாசம். சூரியன்னா பிரகாசம், பிரகாசம் அதிகமா இருக்கும். ஸ்டார் ஆவீர்கள் அப்படிங்கிறது. ஸ்டார் இப்ப எம்ஜிஆர், டாக்டர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன், சரிங்களா? இந்த மாதிரி வந்து புகழ் வரணும் அப்படின்னா இருக்கும். அதே மாதிரி இந்த சூரிய ரேகையிலிருந்து ஒரு கிளை கலைச்சு குருமேட்டுக்கு போகுது சார், மிகவும் சிறப்பான அமைப்பு. எந்த வயசுல கிளை போதோ அந்த வயசுல உங்களுக்கு ஆளுமை பதவி, அதிகார பதவி கிட்டும். அதே மாதிரி புதன் வீட்டுக்கு போச்சுன்னா பிசினஸ்ல கொடிகட்டி பறப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவும் பிராப்தம் தான். நல்லதும் கெட்டதும், இன்பமும் துன்பமும், கஷ்டமும் அது கலந்ததான் மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யாரும் கஷ்டப்படாம இருக்கும் சொல்லுங்க. இப்ப இந்த சூரிய ரேகை என்ன பண்ணும், ஒரு சில பேருக்கு, நிறைய பேருக்கு ஜோதிடம் பார்க்கிறவர்களுக்கு இந்த இறுதி ரேகைக்கு மேலதான் கொஞ்சோண்டு இருக்கும், லைட்டா வரும், இப்படி வரும், லைட்டா வரும். அப்ப உங்களுக்கு 50 வயசுக்கு மேலதான், சின்ன வயசுல இருந்து விதி ரேகை நல்லா இருக்கும். விதி ரேகையை வச்சு நல்லா கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பாங்க. பொருள் நிறைய இருக்கும், வீடு வசதி, சொத்து சுகம் எல்லாமே இருக்கும். உங்களுடைய சொத்து, உங்களுடைய புகழ், நீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க அது வெளியில தெரியணும். அந்த சூரிய ரேகை வரும்போது 50 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு வெளியில தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன்னா பவர், சூரியன்னா நல்ல ஒரு வெளியில தெரியக்கூடிய ஒரு புகழ், செல்வம், செல்வாக்கு, வெற்றி அடைவதற்கு. அது வரைக்கும் உங்களுக்கு வெற்றி கம்மியா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியனுக்கு சூரிய ரேகையே இல்லை, சூரிய ரேகை சுத்தமா இல்லை, விதி ரேகை இருக்கு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கீங்க. அப்ப உங்களுடைய வயதானவர்கள் வீட்டில் இருப்பாங்கள, தந்தையாரை நன்றாக பார்த்து கொண்டால், வயசான தந்தையார் இருப்பார், அவரை பார்த்துக்கிட்டீங்க. உங்களுடைய மாமனார் வயதானவர் இருப்பார், அவரை பார்த்துக்கிட்டு, அதாவது வயசானவங்க யாராவது ஜென்ஸ் அவங்களுக்கு தொண்டு செஞ்சால் இந்த சூரிய ரேகையில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி சிவபெருமான், சூரியனாலே சிவனுடைய அம்சம். அந்த சிவனை வணங்கும் பொழுது இந்த சகல குறைகளையும் நீக்கி உங்களுக்கு சூரிய ரேகை மேல இருந்து தான் வளரும். நல்லா புரிஞ்சுங்க, மேல இருந்து வளர்வதற்கு வாய்ப்பு. இவ்வளவு ரேகை வளரணும்ல, கொஞ்சோண்டு இருந்தாவே உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல கெடுதல் இல்லாம, உங்க பிராப்தம் கெடுதல் இல்லாம, புள்ளி வெட்டு துண்டு இதெல்லாம் இல்லாம, தீவு இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா, அதே மாதிரி இந்த ரேகையில தீவு இருக்கும் சார், இப்படி தீவு இருக்கும். இந்த தீவுன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு கோடு வரும், அதுல நடுப்புற பள்ளம், அப்படி கோடு வரும். அந்த தீவு வரும்போது உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த தீவு வர வயசுல உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும், வெற்றி பாதிக்கப்படும், செல்வம் பாதிக்கப்படும். உங்க சூரிய மேட்டை பாருங்க, உங்களுடைய கர்மா பிராப்தம் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு பாருங்க.
நல்லா இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது. சின்ன ஒரு கருப்பு புள்ளி தானே வருது அப்படின்னு நம்ம கையை பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போது, உங்களை யாரோ பேரை கெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுடைய பிராப்தம் அப்படி இருக்குது. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து திருத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.